ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிமாபதி யூடியூப் சேனல். நம்ம தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்று இன்னையோட 50 நாள் ஆச்சு. இந்த 50 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தடிமை கூட்டம் காது மூக்கு வாய் பேட சுமாலெல்லாம் ரத்த வர அளவுக்கு அழுதுகிட்டு கிடக்குறானுங்க. சரி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சாதாரண மனுஷன் இருக்கான்னு வைங்களேன், வேணா ஒரு குழந்தை ஒரு கை குழந்தை எடுத்துக்கும், அந்த குழந்தைக்கு பசியில் அழுதுன்னு வச்சுக்கலேன், மினிமம் ஒரு 1-2 மணி நேரம் வரைக்கும் விடாமல் அழுகும். அதுக்கப்புறம் டயர்டாகி அதுவே தூங்கிடும். பட் இந்த கொத்து குட்டிகளை ஒப்பாரி வைக்கிறத 50 நாளாகி இன்னும் நிறுத்த முடியல. ஒப்பாரி வைக்கிறதுல ஒரு மாரத்தான் ரேஸ் வச்சாங்கன்னா நம்ம திமுக கொத்தடிமையை தான் ஜெயிப்பாங்க. அப்படி ஒரு நான் ஸ்டாப் ஒப்பாரி இருக்குது. அதனால தான் நம்ம லயோலமணி அவர்கள் ஒப்பாரி முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி கருணாநிதி அவர்களோட மறைவுக்கு கூட அழுவாதவங்க இப்போ அழுதுகிட்டு இருக்காங்க. சரி, ஒப்பாரி பற்றியே 1 மணி நேரம் பேசாமல் மேட்ருக்கு வா நண்பா அப்படின்னு நண்பர்கள் கேட்கறதுனால இப்போ நான் வரேன். நம்ம விஜய் என்ன சிஎம் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு வராரு தமிழ்நாட்டுக்கு. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகள் நம்ம சிஎம் அண்ணா கொடுத்தாரு. அதில் 2 முக்கியமான வாக்குறுதி: பெண்களுக்கு மாதம் 2500, வயசானவங்களுக்கு 3000 ரூபாய், அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கட்டணமில்லா பயணம் அப்படின்றது தான் அந்த வாக்குறுதியில் சொல்லியிருப்பார். இலவசம்னு சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன். பெருந்தன்மையில இருக்கட்டும், இந்த வாக்குறுதிகளை எப்பப்போ நிறைவேற்ற போகிறீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கும். வர ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த பெண்களுக்கு 2500 கொடுக்கறது, இலவச பேருந்து, இந்த 2 திட்டங்களுமே செயல்படுத்த இருக்கிறதா விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்காராம். அதில் ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு உடனடியாக வேணும் அப்படின்னு ஊப்பிக்கெல்லாம் பல்ல கடிச்சிட்டும் ஆக்சிஜன் உறிஞ்சிக்கிட்டும் கேட்பாங்க. அப்படிலாம் உடனே பண்ணிட முடியாது. இந்த ஆகஸ்ட்ன்றதே செப்டம்பர்னு கூட மாறலாம். ஏன்னா இவனுக்கு போகும்போது நிதி நிலைமையை அவ்வளோ அமேசிங் ஒண்டர்ஃபுல்லாக வச்சுட்டு போயிருக்கானுங்க. இதெல்லாம் சீக்கிரம் சரி செய்ய நினச்சாலுமே அதை சரி செய்ய முடியாத அளவுக்கு நிறைய சிக்கலை உண்டு பண்ணி வச்சு போயிருக்கானுங்க இந்த ஊப்பிங்க. எடுத்தவங்க ஒரு முடிவு எடுத்து ஒன்று செஞ்சோம்னா கவர்மெண்ட் இன்னும் நஷ்டமாகி திவாலாக கூட வாய்ப்பு இருக்குது. டெல்லியில் நம்ம விஜய் என்ன ஒன்று சொல்லியிருந்தாரு, 2030-35க்குள்ள 3 ட்ரில்லியன் வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு மாநிலமாக நான் தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி விஜய் என்ன சொல்லியிருந்தாரு. இந்தியாவோட வருவாய் அவ்வளோ வர்றது கிடையாது தான். ஆனால் அண்ணன் டார்கெட் வச்சா அது எப்பவுமே மிஸ் ஆகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அண்ணன் இதுக்கு முன்னாடி செஞ்ச ஏகப்பட்ட சம்பவங்கள். அவர் சொன்ன மாதிரி $3 ட்ரில்லியன் பொருளாதாரம் கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வந்துருச்சு அப்படின்னா மாதத்துக்கு 2500 5000 கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு கூட அவசியம் இல்லை. தமிழ்நாடு அந்தளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ந்து இருந்துச்சுன்னா நம்மளோட பொருளாதார வளர்ச்சி ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, காத்திருங்க, நல்லதே நடக்கும்.